அவள் அம்மை அவள் பருவமாக இருக்கிறாள். பருவதிசை அடைந்தாள் குமரி பெண் போலவே கோலம் கொண்டாள் இசைக்கு அம்மை. நீலராஜன் கட்டிலங்காலை பருவத்தை அடைந்திருக்கிறார். நீலி அம்மை சொல்லுகின்றாள், அண்ணா என்னம்மா இனிமே நாம இங்க இருக்க வேண்டாம். இருக்கண்டாமா? ஆமா நானும் இருக்கண்டாமா? நீங்கள் இங்கிருங்கள், நான் இங்க இருக்கவில்லை. நீ எங்க போற? ஏன் தெரியுமா? அதாவது நாமல் 2 பேரும் அண்ணன் தங்கை என்பது நமக்கு மட்டும் தெரியும். வெளியில யாருக்கு சொன்ன நம்புவாங்களா? பார்ப்பவர்களுக்கு தெரியுமா? 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. ஆகையினால் தாங்கள் இங்க இருங்கள். நான் செங்காட்டு நீலியாக சில காலம் வாழ வேண்டும். தங்கச்சி அண்ணா, அப்படியான அண்ணனை பார்க்க எப்பொழுது வருவாய்? அண்ணனை காண நான் கண்டிப்பாக வருவேன். கவலை கொள்ளாமல் அமர்ந்து கொள்ளுங்கள். வரும்போது அண்ணனுக்கு என்ன கொண்டு வருவ? உனக்கு வேண்டிய பலகாரம் என் கையால் சுட்டு கொண்டு வருவேன். அப்படி ஆகட்டும் என்று என் தாயாகி இசைக்கு அம்மையானவள் செங்காட்டிற்கு போக வேண்டும் என்று சொல்லி செங்காட்டில் போக வேண்டும் சிவனாரை துயில் தாரும் என்றால் பட்டு பரிவட்டமானது அப்படி வருகிறது. அந்த பட்டாடை வாங்கினால் இருகூறாக வந்தால் ஒரு முறை தான் உடுத்துக் கொடுக்கிறாள். பரிவட்டத்தை வாங்கினால் தன் அண்ணன் நீலனுக்கு கொடுத்தாள். கொடுத்துவிட்டு என் தாயாகி இசைக்கு அம்மா செங்காட்டில் வந்து செங்காட்டு நீலியாக அங்கு வாழ்ந்து வருகிறாள். செங்காட்டிலே இசைக்கு அம்மை வாழ்ந்து வரும்போது காட்டிலே இருந்த இந்த நீலராஜன் அங்கிருள்ள மிருகங்களை எல்லாம் அடித்துக் கொண்டு சாப்பிட்டு கொண்டிருக்கிற போது இந்த நீலராஜன் உறைந்திருந்த அனைவரும் அங்கு ஒரு சாஸ்தாயனர் ஆலயம் இருக்கிறது. ஐயனார் கோவிலுக்கு பூஜை செய்ய ஒரு பூசாரி வருகின்றார். வரும்போது பார்த்தா நீலன் அன்பர் காலத்தில் நம்முடைய தங்கியை கொண்டது இதே வரப்பட்ட ஒரு வேதியம் தானே. இவனை விடலாமா? விடக்கூடாது என்று சொல்லி அவனை கொல்ல வேண்டும் என்று கொல்ல வெறியோடு துரத்தி வந்து கொண்டிருக்கிறாள். பார்த்தான் வேதியம் ஓடோடுகிற சாஸ்தா ஐயனாரை, என்னை ஒரு பூதம் கொல்ல வருகிறேன், காப்பாற்றுங்கள் என்று அபயம் விடுகின்றாள். சாஸ்தாயன் தூண்டோதரன் என்ற பூதத்தை விட்டு நீலராஜனை கொன்றார். கொண்டவுடனே அவருடைய உயிரானது பக்கத்தில் இந்த வேப்ப மரத்தில் சென்று விரைகிறது. வேப்ப மரத்தில் நீலனுடைய உயிரானது சென்று ஈருயிர் ஓருயிராக சென்று ஓர் உடலாகவே வேப்ப மரம் தளத்தளவென்று வளர்க்கின்றது. இப்படி இருக்கின்ற போது பழகிநல்லூர் கரையாளர்கள் அழகாகவே கோவில் கட்ட வேண்டும் என்று சொல்லி அழகாக காட்டிலே மரம் தேடி வருகின்றார்கள். பலகை ஊர் கரையாளர்கள் காட்டிலே மரம் தேடி வரும்போது இந்த நீலராஜன் உயிர் உயிரிழந்திருந்த வேப்ப மரம், அந்த வேப்ப மரத்தை கண்ணில் கண்டார்கள். அதை வேறொரு வெட்டி சென்றார்கள். அழகாக ஆலயம் கட்டிவிட்டு மீதம் இருந்த பலகையில் அழகான ஒரு இளங்கப்பரை சமைத்து விட்டார்கள். பலவூர் கரையாளர்களை பலியெடுக்க காரணம் என்ன? நீலராஜன் அண்ணன் உறைந்திருந்த வேப்ப மரத்தை வெட்டி சென்றவர்கள் அவர்கள். ஆமா, ஆகையினால் தான் கரையாளர்களை பலியெடுக்க வேண்டும். ஆமா, இப்படி இருக்கின்ற இளங்கவரை கட்டி அவர்கள் பலவூரிலே இருக்க சரி தாயார் இசைக்கு அம்மை அண்ணனை காண வேண்டும் என்று சொல்லி இதை அறியாத என் தாயார் இசைக்கு அம்மையானவள் அண்ணன் இறந்த செய்தி அறியாத இசைக்கம்மை அண்ணனுக்கு வேண்டிய பலகாரம் 4 பெட்டி நிறைய எடுக்கிறான். இந்த மாதிரி ஒரு பெட்டியில எடுத்துக்கிட்டு 4 பெட்டி நிறைய பலகாரம் வேணும் என்று நினைத்த உடனே அப்படி பலகாரம் வந்தது. பலகாரம் அச்சு முறுக்கு சுத்தம் முறுக்கு ஆமா 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 எல்லாம் இந்த பெட்டியில இருக்குமா? எல்லாம் எடுத்தாள் இசைக்கம்மை. அப்படி கொண்டு அண்ணனை தேடி வனத்திலே வந்தாள். எண்ணெய் உருக்கி எடுக்கிறா. ஆமா, என் அண்ணனுக்கு கொடுக்கணும் இல்ல? கண்டிப்பாக நீலராஜனுக்கு எண்ணெய் உருக்க வேண்டும். பலகாரம் சுட்டு எடுக்கிறா. சரி, எல்லாம் அவ சுட்டு எடுக்கல, எல்லாம் வேணும்னு நினைச்ச உடனே அது தானாகவே கையில் வந்து தோன்றுகிறது. வனத்திலே வந்தாள். காட்டிலே வந்து நீலராஜனை தேடுகின்றாள். அண்ணா நீலராஜா, அண்ணா நீலராஜா என்று தேடி வருகிறாள். ஆனால் அண்ணன் இருந்தால் தானே சத்தம் கொடுப்பார். பார்த்த இந்த வனமோகினி பிசாசுக சொல்றாங்க, எம்மா எம்மா என்ன, நீங்க யாரு? நான் தான் இசைக்கு அம்மா. இசைக்கு அம்மையா? ஆமா ஆமா, நீங்க அண்ணா நீலராஜா நீலராஜான்னு கூட்டிட்டு வரீங்க, அந்த யாரு? எங்க அண்ணன். உங்க அண்ணனா? ஆமா. உங்க அண்ணன் நீலனா? நீலன் தான். உங்களுக்கு விஷயமே தெரியாதா? சொல்லு, என்ன விஷயம்? உங்க அண்ணன் இறந்து போயிட்டாருமா. இறந்து போய் விட்டாரா? இறந்து விட்டார். ஐயோ, பாருங்க, சொல்லுங்க. உங்க அண்ணனுடைய உயிரானது பக்கத்தில் இந்த வேப்ப மரத்தில் சென்று விரைந்தது. அதை அறியாத பழகினுள்ள கரையாளர்கள் வந்து வேப்ப மரத்தை வேறொரு வெட்டி சென்று இளங்கப்புரை சமைத்து விட்டார்கள். அம்மா, அண்ணன் நீலராஜன் இறந்து விட்டாரா? அப்படியானால் என் அண்ணன் உறைந்திருந்த வேப்ப மரத்தை வெட்டி சென்று விட்டார்கள் பலகை ஊர் கரையாளர்கள். நான் பழிக்கு பழி வாங்க வேண்டும். பலவூர் இசைக்கு என்பது உண்மையானால் அந்த பல ஊரை நான் அழிப்பேன். பலகை ஊரில் பகலனரை ஓட வைப்பேன் என்று சொல்லி இசைக்கம்மையானவள் நெஞ்சு தட்டி சபர்தமிட்டா. நெஞ்சு தட்டி சபர்தமிட்டா. மாயிசைக்கு நெஞ்சு தட்டி சபதமிட்டா. நெஞ்சு தட்டி சபதமிட்டா. நெடுநீலி மாயிசைக்கு அவள் அழைத்து கொண்டல் முடியாமல் இருந்தழுவதா. அவள் முடியாமல் அவள் வெகு நேரம் இருந்தழுவதா. அழுதாளே இசைக்கு அம்மை, அழுதாளே
இசைக்கம்மை அழுதவள் சொல்லுகின்றாள், அண்ணா நீலராஜா, முன் ஜென்மத்தில் நான் இறந்தவுடன் என்னோட உயிரை மாய்த்தவன் என் அண்ணன் நீ. ஆனால் இந்த ஜென்மத்தில் உன்னோடு நான் இறந்திருக்க வேண்டும். ஆனால் முன் ஜென்ம பழியெடுக்க வேண்டும் அல்லவா? பழியெடுத்து விட்டு நான் உன்னோடு வந்து சேருகிறேன் என்று சொல்லி இசைக்கம்மையானவள் நெஞ்சு தட்டி சபதமிட்டாள். முடியாமல் அவனத்திலிருந்து அழுது கொண்டிருக்கிறாள். என்றாள், இருந்தாள், அழுதாள். இசைக்கம்மையானவள் நினைக்கின்றாள், சில காலங்கள் அங்கு இருக்கும் போது இப்படி அழுது கொண்டிருக்க முடியுமா? இப்படி இருந்து சொன்னா என்ன நடக்க போகிறது? நம் பிறப்பின் ரகசியம் என்ன என்பதை உலக மக்களுக்கு காட்ட வேண்டும். அப்படியானால் நாம் பிறந்தது எதற்காக? கல்லை போட்டு கொண்டானே அந்த கயவன், அவனை கைகளால் பழி வாங்க வேண்டும் அல்லவா? அப்படி என்று சொல்லி அப்படி எழுந்தாள். அவிழ்ந்து கிடந்த கூந்தல் அப்படி அள்ளி முடிந்தாள். அவன் நினைக்கிற இனி இந்த வேதியன் எங்கே இருக்கிறான் என்று பார்க்கக்கூடிய இடத்துல அந்த வேலவன் யாருக்கு குழந்தையாக பிறக்கிறான் பாருங்கள். யாருக்குமா? உலகம் அது சேர்ந்த வேதியனே பிரம்மா. உலகம் அது சேர்ந்த வேதியனே பிரம்மா. ஒரு காவேரி பூம்பட்டணத்தில் கண்ணுலகில் ஒரு நீலி பலிய பழவினையால், உலகில் ஒரு நீலி பலிய பல நிலையால், புகழ் மாநாகன் மனைவி விரைவகத்தில் கண்ணனைய மொழி மாது ஈரைந்து வந்தார். கண்ணனைய மொழி மாது ஈரைந்து வந்தார். அறிவுடனை நந்து பெற்றெடுத்தாளே, அறிவுடனை நந்து எடுத்தாளே. தடை கண்டு மாநாகல் செட்டி, தடை கண்ட மாநாக்கின் செட்டி, அம்முடன் ஜோதிடன் தன்னை வரவழைத்தாள். உச்சக்கிரகங்களோடு பக்க வாரங்கள், கிரகங்களோடு பக்க வளங்கள், ஓதரிய நாள் பக்கம் முக்கவே எண்ணி, ஓதரிய நாள் பக்கம் முக்கவே எண்ணி. அழகாகவே இசைக்கம்மையானவள் அந்த வேதியன் எங்கிருக்கிறான் என்று பார்க்கின்றாள். இந்த வேதியனை பிரம்மா எங்கே அவதாரம் செய்ய சொன்னால் காவேரி புகம் பட்டணத்துல மானாக்கிய செட்டின்னு ஒரு வணிகர் இருக்கிறாரு. மானாகன் செட்டிக்கு மகனாகவே பிறந்தான். பிறந்து செட்டி மகனுக்கு ஜாதக பலன் பார்க்க சோதிடர் சொல்லுகின்றார், ஐயா என்ன உங்கள் மகனுக்கு ஒரு பெரிய பெண் பலி இருக்கிறது. அப்படியா? பெண் வினை வந்து சூழாமல் இருக்க இதோ இருக்கிறதை வேம்படிவாள் பத்திரம். சரி, இதை எழுதி கொடுக்கிறேன். இந்த பத்திரத்தை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டும் இல்ல, உங்க பையன் எந்த திசைக்கு போனாலும் தென் திசைக்கு போகவே போக கூடாது. முன் ஜென்மத்துல ஒரு பெண்ணை கல்ல தூக்கி போட்டு கொண்டு இருக்கா ஐயா. சரி, அது மட்டும் இல்ல, அவனுக்கு 16 வயசு நிரம்பக்கூடிய நேரத்தில் அவன் உங்களுக்கு கர்மம் செய்வான். அப்படியா? அதுக்கு முன்னாடி அவனை கல்யாணம் முடிச்சு வச்சிருங்க. அப்படி ஆகட்டும் என்று சோதிடர் சென்று விட்டார். சென்றவுடனே இந்த குழந்தைக்கு ஆனந்தன் செட்டி என்று பெயர் போட்டு நாடுறமே நீ முழுகிற வண்ணமாக வளர்த்து வருகிற போது பத்திரம் கட்டி எழுதி வளர்த்து வருகின்றார்கள். 15 வயசு பருவத்தை அடைந்தால் 16 வயதிலே மாமன் மகளை மணமுடித்தான். அப்படி மாமன் மகளை கல்யாணம் முடிச்ச நேரத்துல திருமணம் முடித்தவன் சில காலம் வாழ்ந்து வரும் போது மாமனார் மரண படுக்கையில் இருக்கிறாரு. தகப்பன் மரணப்படுக்கையிலே இறந்து விடுகின்றார். மகனுக்கு வேண்டி சில புத்திமதிகள் சொல்லி கொடுத்து விட்டு மானாக்கிய செட்டி மரணம் அடைந்து விடுகிறார். அடேங்கப்பா, அப்படி அழகாகவே தகப்பனுக்கு வேண்டி ஈம சிடங்கள்லாம் செய்து முடித்தால் முடித்து விட்டு கணவன் மனைவியுமாக வீட்டில் இருக்கும் போது சரி பார்த்தாள் இந்த ஆனந்தவல்லி சொல்றா. என்ன சொல்றா? அதாவது மனைவியானவள் சொல்லுகின்றாள், சுவாமி என்னம்மா தாங்கள் வியாபாரம் செய்ய போக வேண்டும். வியாபாரத்துக்கு தான் காலம்தான் இந்த வீட்டுக்குள்ளே இருப்பீர்கள். அப்படி என்று சொன்னவுடன் வியாபாரம் போகணும்னு 3 திசைக்கு வர்றாம்மா. அவனுக்கு நஷ்டத்துக்கு மேல நஷ்டம். இனிமேல் இருப்பது ஒரே ஒரு திசை, தென் திசை. தென் திசைக்கு போக வேண்டும் என்று புறப்படுகிற போது தென் திசைக்கு புறப்பட்டு வியாபாரம் செய்ய வேண்டும் என்று வரும்போது ஆனந்தன் செட்டி புறப்பட்டு வருகின்றான். வரும்போது அங்கே பல ஆகாத சகுனங்கள் வருகின்றது. நல்லது கல் வைக்கும் போது வாசல் நடை தட்டிடும். நல்லதுகள் வைக்கும் போது வாசல் நடை தட்டிடுமா. நல்லதுகள் வைக்கும் போது இடவாரம் தட்டிடுமா. அவன் இஷ்டத்திலே வரபோது முடப்பூனை குறைக்கிடுமா. வரபோது முடப்பூ ஒன்றை குறைக்கிடுமா. குப்பதிலே பள்ளி வேலன் சொல்லிதல்லோ. அங்கே இருந்தாந்தல் புலம்பிடவே இடத்தினறி உலகிட. இருந்தாந்தல் புலம்பி வார இடத்தினறி நிச்சயமாய் மச்சான் என்றால் நீலி நேடும் கானகத்தில் செளியா பிச்சுடலை செளியா பிச்சுடலை கழிப்பாள் ஒரு நீதி
ஆனந்தன் செட்டி வியாபாரம் செய்ய வேண்டும் என்று புறப்படுகின்றார். வலது கால தூக்கி வைக்கிற வாசல் இட தட்டுது, இடது கால் வைக்கும் போது இடவாரம் தட்டது, உச்சத்தில் வருகின்றார். உடப்போன குறுக்கு போது கட்டமர கொப்பிலே பள்ளி கட்டடிக்குது, காட்டுப்பாதை வழியாக வருகிறான். அப்படி வரும்போது இடத்தை நிறைய ஊழ போடுது, இருந்தாண்டல் புலம்புகிறது, இடத்தை நரிகள் ஊழைகிடுகின்றது. அவ்வளவு நரி கூட்டம், அம்மா உள்ள நரி கூட்டம். பாட்டுக்கு ஆளை கூட்டிட்டு வந்தோம்னா எல்லாம் நரி கூட்டத்தை கூட்டு வந்திருக்கான். இந்த பாருங்க, அப்படி வரும்போது இவன் நினைக்கிறான், என்னடா இது ஒரு நாள் இல்லாம இருக்குது. அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா மாலை 6 மணி, இடைவன் வரும்போது 12 மணி. ஆனா அந்த நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா மாலை 6 மணி போல இருண்டு காணப்படுகிறது. காட்டு பாதை வழியாக வரும்போது மேகங்கள் கலைந்து சூழ்ந்து காணப்படுகின்றன. மரங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று அப்படி ஓடி கொண்டிருக்கிறது. சலசலப்பு சத்தம், அதெல்லாம் பார்த்து இவன் பயந்து வர்றான். ஆமா, அப்படி வந்து கொண்டிருக்கிற போது சரிதான், என் தாயாகி இசைக்கம்மையானவள், தாயாகி இசைக்கம்மையானவள், அதாவது இந்த ஆனந்த செட்டி எப்பொழுது வருவான் 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 என்று வழி மீது விளைவித்து காத்து கொண்டிருக்கிறார். காட்டிலே அவிழ்ந்த கூந்தலோடு இருந்தாளை இசைக்கம்மை பார்த்தாள். இந்த ஆனந்த செட்டி அங்கிருந்து வந்து கொண்டிருப்பது பாக்குறா. ஆனந்தன் செட்டி வரவை கண்டாள். ஏன்னா நம்ம இப்படியே போனோம்னா நம்மளை பார்த்த நான் பயந்து ஓடிடுவான். செட்டியாரை பழியெடுக்க வேண்டும் அல்லவா, அப்படி என்று சொல்லி முதல்ல அவனை மயக்க தாயாகி இசைக்கம்மையானவள் தன்னை அழகாக அலங்காரம் செய்து கொண்டாள். அங்கே திடீரென்று வந்து தோன்றுகின்றாள். எப்படி தோன்றி நின்றாள் இசைக்கு அம்மை, இசைக்கு அம்மை, இசைக்கு அம்மை, கேட்டப்பட்டாடையுடல் ஆடையுடல் இசைக்கு அம்மை, இசைக்கு அம்மை, இசைக்கு அம்மை, கேட்டப்பட்டாடையுடல் அம்மை எதர் வந்து தோன்றினாளே. தாயாகி இசைக்கம்மை தன்னை அலங்காரம் செய்து கொண்டவள். திடீரென்று ஆனந்தன் முன்பிலே வந்து தோன்றுகின்றாள். ஊரோடி வந்த இசைக்கம்மையானவள் என்ன சொல்லுகிறாள் பாருங்கள். பல்லாட பட்டீரை தமிழ் வணிக பெருமாளே, இறங்கினாமல் இருந்தோமே, நான் காண பயந்தேன், நான் இல்லாமல் மறைந்தேன், செயல் கண்டால் தெரியாது, தமிழ் வணிக பெருமாளே, இலதிலே நான் எனக்கு எப்படத்தை நான் உணர்ந்தேன், தூய மனம் உடையவரே, சுண்ணாம்பு தாருமையா,
கொண்டு தொடராதே பாதகத்தை போய்விடவே முன்னாளில் ஆனாலும் முகந்தரம் என்னோடு ஒருவரே தலமிருந்தால் அப்பொழுதே தெரியும் வந்தால் ஆண்மையும் பெண்மையுமே காது விட்டு விடு தெரியாமல் போகிறவன காட்டோடு சிந்தி கொல்ல வாரால் உறுதி என்று கடுநடையாய் ஊடலிட்டாலே வந்த செட்டியை கண்டு இசைக்கு மனம் மகிழ்ந்து அது செட்டி வாரான் என்று ஆடினா 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 மதுரம் மொழி மடவார் மனதில் சந்தோஷம் கொண்டு மகதேவா தஞ்சம் என்று வாழ்த்தினா மகதேவா தஞ்சம் என்று வாழ்த்தினா மகாதேவ தஞ்சமென்று வாழ்த்தினா மகாதேவ தஞ்சமென்று வாழ்த்தினா துணை செய்வாய் மகாதேவா துணிசல்காரி நான் அல்ல புஷ்டகாரி நான் அல்ல சொல்லிக் கொண்டு பழி கொள்வேன் கொள்வேனா சொல்லிக் கொண்டு பழி கொள்வேனா சொல்லிக் கொண்டு பழி கொள்வேன் சொல்லிக் கொண்டு பழி கொள்வேன் 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 என்று பார சிலம்பரம்ப ஐயவே செட்டி முகம் நோக்கினா ஐயவே செட்டி முகம் நோக்கினா ஐயவே செட்டி முகம் நோக்கினா ஐயவே செட்டி முகம் நோக்கினா அலு சேர்கொள்ளல் மடவர் ஆனந்தம் செட்டி கண்டு ஆனந்த செட்டி கொண்டு அன்னம் போல் இதர் வந்து தோன்றினாளே ஓடி ஓடி போறேன் உண்மை விட்டு நானும் வாரேன் ஓடி ஓடி என்னோரே பூத்தான பட்டு வாடி விட்டு எங்களுக்கு மாங்கல்யம் தரித்தாண்டே இட எங்கள் அம்மை இளைய வெள்ளம் பிள்ளைகள் கரையிடத்தை வாழ்ந்திருப்பார் ஓடியா உம்மானை விடம் போய் தங்கிவிட்டு நாடு முன்னே போவமென்று
கை வலிக்கு அதுக்கப்புறம் கை தான் வலிக்கும் கை அடிக்கணும் நம்ம கொடுத்துட்டு போய் படிக்கும் அதை செய்ய போகிறேன் அதில் என்ன செய்யணும்னு அதை படிக்கும் புதுசாக படிக்கிறது இந்த ஊருக்கு
Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ để không bỏ lỡ